வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதுபெரும் அரசியல் தலைவர்களுள் ஒருவரும் இன்றைய தமிழக அமைச்சரவையின் மூத்த அமைச்சர்களுள் ஒருவருமான மாண்புமிகு பேராசிரியர் க அன்பழகன் இடம்பெறுகிறார். பழைய தஞ்சை மாவட்டத்தின் திருவாரூரை அடுத்த காட்டூரில் 1922ஆம் ஆண்டு பிறந்த பேராசிரியருக்கு இப்போது வயது 3/4 நூற்றாண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்த காலத்திலேயே சுயமரியாதை வீரராக வாழ்க்கையை தொடங்கியவர். தாய்மொழியாம் தமிழின் மீது பற்று கொண்ட தாளாத ஆர்வத்தின் காரணமாக ராமையா எனும் தனது இயற்பெயரை அன்பழகன் என்று சூட்டிக் கொண்டவர். கடந்த 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி வரும் இவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய நாளிலிருந்து ஆடாமல் அசையாமல் ஒரே இயக்கத்தில் இருக்கும் தமிழகத்தின் ஒரு சில அரசியல்வாதிகளுள் இவரும் ஒருவர் என்பது மிக குறிப்பிடத்தக்க செய்தி. நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளராகவும் பன்னூல் ஆசிரியராகவும் பல புகழ் பெற்றிருக்கும் இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பார்கள். எனவே இனி அவரை நேருக்கு நேராக சந்திப்போம். வணக்கம். வணக்கம். திராவிட இயக்கம்ங்கிற ஒரு மகத்தான ஆலமரத்தினுடைய விருதுகளில் நீங்களும் ஒருவர். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த திராவிட இயக்கம் தோன்றியது, அதனுடைய லட்சியமாக வேறாக விதையாக எது இருந்ததுன்னு கொஞ்சம் தொடக்கத்தில் சொல்லுங்களேன். திராவிடர் இயக்கம் மொழி கலாச்சார அடிப்படையில் தென்னாட்டினுடைய மக்களுடைய வாழ்வோடு பொருந்திய ஒன்றாக அது தோன்றியது. குறிப்பாக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் திராவிட இனம் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் கல்வியிலே அரசு அலுவலிலெல்லாம் மிக பின்தங்கி இருந்தார்கள். அந்த மக்களை தவிர மற்றவர்கள் வேறு இன அடிப்படையிலேயோ அல்லது சமூக அடிப்படையிலேயோ தனித்தன்மை உடையவர்கள் கல்வி நிலையங்களிலே 100க்கு 90 பேராக, அரசு அலுவலிலே 100க்கு 90 பேராக இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் 100க்கு 90 பேருக்கு மேற்பட்டவர்களாக இருந்த இந்த நாட்டினுடைய இயல்பான குடிமக்கள் 100க்கு 5 இடங்கள் கூட பெற முடியாத ஒரு நிலைமையும் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் 20-30வது ஆண்டுகள் வரையில் அந்த நிலை இருந்தது. எனவே கல்வி நிலையத்திலையும் அரசு அலுவலிலேயும் இந்த நாட்டினுடைய இயல்பான மக்கள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தோன்றியதுதான் நீதி கட்சி. நீதி கட்சியினுடைய முதல் குரலே ஆதிக்கம் பெற்ற சமூகத்தை தவிர மற்றவர்களுக்கும் தகுந்த இடம் இந்த நாட்டினுடைய கல்வி நிலையங்களில் அரசு அலுவலர்களில் கிடைத்தால்தான் அவர்கள் உரிமையோடு வாழ முடியும் என்ற அடிப்படையிலே தான் முதல் குரல் 1916இல் எழுப்பப்பட்டது. கல்வி நிலையத்திலேயோ அல்லது அரசு அலுவலிலேயோ பங்கு பெற்றாலும் கூட சமூகத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கிற இழிவு, பழி, தாழ்வு இவையெல்லாம் துடைக்கப்பட வேண்டுமானால் தமிழ்நாட்டு மக்கள் சமூக உணர்வோடு சிந்திக்கின்ற ஒரு பக்குவத்தை பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் பெரியார் அவர்கள் தேசியவாதியாக நீண்ட காலம் தொண்டாற்றினாலும் கூட சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சுயமரியாதை இயக்கத்தை, பகுத்தறிவு கொள்கையை இந்த நாட்டிலே முதல் பரப்ப தொடங்கினார். ஒன்று இடம் பெறுவது, இன்னொன்று இழிவு துடைப்பது. இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று ஆதரவாக அந்த எண்ண ஓட்டங்கள் அமைந்துதான் திராவிடர் இயக்கம் உருப்பெற்றது. நீதி கட்சியினுடைய தலைவராக தந்தை பெரியார் அவர்களே அமைய வேண்டிய ஒரு காலகட்டம் இந்தி எதிர்ப்பு காரணமாக, இந்தி திணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது காரணமாக ஏற்பட்ட போராட்டத்தினுடைய விளைவாக அமைந்தது. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக ஆனபோது நீதி கட்சியினுடைய கோட்பாடுகளிலேயே சுயமரியாதை உணர்வோடு அந்த இயக்கத்தை வளர்க்கிற ஒரு நிலை உருவாயிற்று. அதனுடைய தொடர் விளைவுதான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி, பார்ப்பனர் இல்லாதார் இயக்கம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த கட்சி சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தத்தக்க வகையில் திராவிடர் கழகம் என்ற பெயரை 1944ஆவது ஆண்டு தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக திராவிடர் கழகம் என்ற பெயர் பெற்று
இந்த நாட்டு மக்களுடைய இன இழிவை துடைப்பதற்காக அந்த இயக்கம் ஒரு பெரிய அடிப்படையை வகுத்து கொண்டு செயல்பட தொடங்கியது. அதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய வேராக மூலமாக அமைந்தது. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, கற்பித்தவன் முட்டாள், இப்படியெல்லாம் கடுமையான மொழியில் தந்தை பெரியார் சனாதன அமைப்பை தகர்க்கிறதாக தாக்கி பேசினார். தந்தை பெரியார் அவர்களை விட்டு நீங்கள் விலகி வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பு அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைத்தார். இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற இந்த முழக்கமே தந்தை பெரியாரை விட்டு வெகு தூரம் விலகிய ஒரு வார்த்தை தானா? பெரியார் அவர்களை கூட கடைசி சில ஆண்டுகள் கடவுள் இல்லை என்பதிலே கட்டாயமாக அதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு சொன்னார். தொடக்கத்தில் பெரியார் அவர்களை கூட சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் 10-15 ஆண்டு காலத்தில் கடவுள் பெயரால் நடைபெறுகிற கயமைகளைத்தான் நான் கண்டிக்கிறேன், கோவில் கட்டி 6 கால பூஜையைத்தான் நான் கண்டிக்கிறேன், அங்கே 2 பேர் பிராமணர்களோ புரோகிதர்களோ இருந்து அர்ச்சனை நடத்தி மற்றவர்களையெல்லாம் சூதர்களாக நடத்துவதைத்தான் நான் கண்டிக்கிறேன், அதுவே தவிர கடவுள் இருப்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று பேசியவர் தான் பெரியார் அவர்கள். ஆனால் அவர் எடுத்து சொன்ன சுயமரியாதை கொள்கை, மனிதாபிமான லட்சியம், சமத்துவ உணர்வு, இவைகளெல்லாம் வைதிக நெறியினால் மிக கடுமையாக தாக்கப்பட்டன. ஒரு காலகட்டத்திலே வைதிக நெறியினர் தாக்கினார்கள், இன்னொரு காலகட்டத்திலே சைவ நெறியினர் தாக்கினார்கள். அவைகளையெல்லாம் பார்த்தபோது இவரை நம்மை தாக்குவதற்கு காரணம், எதிர்ப்பதற்கு காரணம் கடவுள் நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த நம்பிக்கையின் பெயரால் நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்த இந்த எதிர்ப்பை காட்டுகிறார்கள். ஆகவே ஆழ்ந்து எண்ணி பார்த்தால் கடவுள் நம்பிக்கையை நீங்கினால்தான் இந்த நாட்டு மக்கள் தெளிவடைவார்கள் என்ற முடிவிற்கு பெரியார் அவர்கள் அந்த முடிவை வலியுறுத்தினார். தொடக்கத்திலே ஒரு கடவுள் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் மாறுபாடில்லை, அந்த கடவுள் மனிதனை ஏமாற்றக்கூடாது, அந்த கடவுள் பெயரால் மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடாது, அந்த கடவுளுக்கு மனைவி மக்கள் என்று சொல்லுகிற நிலைமை இருக்கக்கூடாது, அந்த கடவுளுக்கு இவ்வளவு பொருள் தேவை, இவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது, அந்த 2 அடி உள்ள கடவுளை ஒரு பெரிய தேரில் வைத்து 30 டன் தேரில் வைத்து இழுக்கிற நிலைமை இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கைக்கு அது வித்தாக இருக்கிறது, அதனால்தான் நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னவர் தான் பெரியார் அவர்கள். புரோகிதத்தை கண்டித்து, வைதிக சடங்குகளை கண்டித்து, வேத ஆகம வழிபாடு முறைகளை கண்டிக்க ஆரம்பித்து, கடைசியாகத்தான் அவர்கள் கட்டாயமாக இவைகளையெல்லாம் சொல்லி நம்ப மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை அதற்கு இடையூறாக இருக்கிறது, ஆகவே கடவுளே இல்லை என்பதை எடுத்து சொன்னால்தான் இந்த நாட்டு மக்கள் திருந்துவார்கள் என்ற எண்ணத்திலே அவர் அந்த முடிவிற்கு வந்தார். ஆனால் பெரியார் அவர்கள் ஒரு தனி மனிதனாக அவர்கள் சிந்திப்பதை சொல்வதற்கு ஒரு துணிவு படைத்தவர் என்பதற்காக அவரை பாராட்டலாம் என்றாலும், தனக்கு தோன்றுவதை சொல்வதிலே ஒரு நிறைவு காண்பவர்கள். அவர் ஒரு லட்சியவாதி தான், தனக்கு தோன்றிய உண்மையை உலகத்திற்கு சொல்லிவிட வேண்டும் என்று கருதியவர் தான். ஆனால் பெரும்பான்மை மக்களை தன்னுடைய கருத்துக்கு மெல்ல எப்படி திருப்புவது என்பதை பெரியார் அவர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றவராக இல்லை. தன் கருத்து, தன் கொள்கை, கேட்டால் கேளுங்கள், கேட்காவிட்டால் விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி படைத்தவர். அறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய லட்சியம் மக்களிடத்திலே போய் சேர வேண்டுமானால் என்ன முறை வைத்து சொல்வது? அவர் மிகச்சிறந்த நாடகம், புதினங்கள் இவைகளையெல்லாம் இயற்றக்கூடிய தகுதி பெற்றவராக இருந்த காரணத்தால் பாத்திர படைப்புகளில் பல்வேறு குணாம்சங்கள் உடையவர்களை அவர்கள் படைத்து பார்த்து, எப்படிப்பட்ட பக்குவத்தோடு இன்னொருவருடைய மனதை மாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கும், எப்படி சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை பார்த்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வழியறிந்து சொல்லுகிற ஒரு முறையை அறிஞர் அண்ணா அவர்கள் பின்பற்றினார். இரண்டாவது, உலகம் முழுவதுமே கூட படித்தவர்களுக்கு இடையிலே கூட நாஸ்திகம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்று யாரும் சொல்ல முடியாது. பெரியார் அவர்கள் அந்த இடத்திற்கு போய்விட்டார். பொதுமக்களிடத்தில் ஒரு சாரரிடத்தில் அந்த எண்ணம் போய் சேரும். பெரியாரிடத்தில் இருக்க நம்பிக்கை காரணமாக கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெரும்பான்மை மக்களை திருப்புவது தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக அடிப்படையான ஒன்று. பெரும்பான்மை மக்களை திருப்ப வேண்டுமானால் அவருடைய எண்ணங்களிலே மெல்ல மெல்ல படிப்படியாக பல கருத்துக்களை சொல்வது மூலமாக, சிந்திக்க வைப்பது மூலமாக மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கருதினார். அதனாலே தான் அவர்கள் ஒரே கடவுளை இந்த நாட்டிலே உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எனக்கு மாறுபாடு இல்லை, இது ஒரு காலத்திலே பெரியார் சொன்னது. இதை அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு காலத்திலே சொன்னார்.
சொல்லிவிட்டு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லுகிற நிலைமை வருமானால் எனக்கு அதில் மாறுபாடு இல்லை என்று சொன்னார். அதாவது சமூகம் அப்படி ஒரு முடிவுக்கு வருமானால் நான் அதில் மாறுபட்டு நிற்க மாட்டேன், சமூகத்தினுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொள்வேன் என்ற கருத்தை அறிஞர் அண்ணா அவர் சொன்னார். இது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் கலைஞர் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லுகிற போது கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் கொள்ளைக்காரருடைய குடியிருப்பாக ஆகிவிடக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன் என்று ஒரு இடத்துல வசனம் அமைத்திருப்பார். நாங்கள் என்னுடைய கேள்வியினுடைய அடிப்படை முதல்ல கேட்டதுக்கு காரணம், தந்தை பெரியார் நீங்கள் விலகி தனியாக இயக்கம் கண்ட போது என்னைக்கு அரசியலுக்கு நீங்கள் போய் அங்கே மக்களோட போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிற நிலைமைக்கு ரோட்டில் நிற்க போகிறீங்களோ அப்போவே உங்கள் கொள்கையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு, நீர்த்து போகிறதுக்கு, முனமொடுங்கி போகிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் வந்துடும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்திருக்கோ? அது தவறு. பெரியார் அவர்கள் அப்படி ஒரு விளக்கம் சொன்னார்கள். உண்மையாக பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து வைத்தார்களோ அதை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு அவரால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் மேற்கொண்ட ஒரு காரியம் காரணமாக பெரும்பான்மை மக்களுடைய மனதில் அந்த மதிப்பீடு மாறிவிடுமோ என்ற அச்சம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஏற்பட்டது. ஐயா அவர்களை விட்டு வெளியேறுகிற போது ஒரு அளவுக்கு பெரும்பான்மை அறிஞர் அண்ணா அவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கூட அவர்கள் காட்டிக்கொள்ளாமல் ஐயா அவர்கள் தன்னை கண்ணீர் துளி என்று கண்டித்ததை அதே பெயரை கூட தங்களை கண்ணீர் துளி என்று சொல்லிக்கொண்டே கண்டன கணை என்று கூட சொல்ல மனமில்லாமல் ஒரு இரங்கத்தக்க உணர்ச்சியோடு அண்ணா அவர்கள் கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு நிற்கிற நோக்கமே அப்பொழுது இந்த இயக்கத்தில் இல்லை. நான் அந்த இயக்கம் தொடங்கிய போது திராவிடர் கழகம் பெயர் மாற்றிய மாநாட்டிலையும் கலந்து கொண்டவன், அதற்கு முன்னால் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடுகளிலேயும் கலந்து கொண்டவன். 1942 சிதம்பரத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாடு, சுயமரியாதை மாநாடு, இன்னொன்று நாட்டினுடைய பாதுகாப்புக்காக போர் முனைக்கு ஆதரவான மாநாடு. இந்த 3 மாநாடுகள் 2 நாட்களில் நடைபெற்றது. ஒன்று பெரியார் தலைமையில், ஒன்று பட்டியலம்பட்டி WPS சவுந்தரபாண்டியன் அவருடைய தலைமையில், இன்னொன்று சர் KV ரெட்டி நாயுடு அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார், அவருடைய தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டிலேயே நான் சவுந்தரபாண்டியனை முன்மொழிந்து பேசிய ஒரு பேச்சாளர். ஆக அன்றைய தினத்திலிருந்து வருகிற சூழ்நிலையை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களேயானால் ஒரே கொள்கையை எடுத்துச் சொல்கிற முறையில் பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் சில வேறுபாடு இருந்தது. ஆனால் அண்ணா அவர்கள் பிரிந்து வருகிற போது இயக்கம், கொள்கை, அதை காப்பாற்றுவதற்கு ஒரு முறை என்றுதான் அண்ணா கருதினாரே தவிர அந்த காலகட்டத்தில் தேர்தலை பற்றி அண்ணா அவர்கள் எண்ணி பார்க்கவும் இல்லை, அதிகமாக அதை விரும்பவும் இல்லை. ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கலை, கோளாறை அன்றாட வாழ்க்கையில் இப்போ நாங்கள் பார்க்குறோம். நான் தனிப்பட்ட முறையில் நானே கூட பார்க்குறேன். உங்களுடைய அடிப்படையான திராவிட இயக்க கொள்கைகளை இன்றைக்கு வர்ற இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களோ அப்படிங்கிறது ஒரு அடையாளம். திமுக வெட்டி கட்டியிருக்காரு, அவர் நெத்தி நிறைய பட்டையாக விபூதி பூசி குங்குமம் சந்தன போட்டுலாம் வச்சுட்டு வர்றாரு. அந்த தோற்றத்திலே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி என்று ஆனதற்கு பின்னர் பல தரப்பினர் அந்த கட்சிக்கு வருகிறார். 57 தான் முதல் தேர்தலுக்கு நிற்க நேரிட்டது. ஆனால் முதல் தேர்தலுக்கு நிற்கிற போது அன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று வருகிற போது அத்தனை பேரும் இந்த இயக்கத்திலே ஊறியவர்களாக இருந்தோம். அதற்கடுத்து 62 தேர்தல், 67 தேர்தல், ஆட்சியை பிடித்த தேர்தல், அது மட்டுமல்லாமல் பல கட்சியினுடைய கூட்டணியாக இருந்து செயல்பட வேண்டிய சில காலகட்டங்கள். ஒரு காலகட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களே நமக்கு ஆதரவாக இருந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடிய நிலை. இப்படியெல்லாம் பல கட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிற போது ஒரு இயக்கத்தினுடைய வேர் பல நேரத்திலே மறைவாகத்தான் இருக்கிறது. அதனுடைய மரம், கிளை, தழை, பூ இவைகள் தான் கண்ணுக்கு தெரிகின்றன. அதே போல் வேறாக இருக்கிற சுயமரியாதை உணர்வு, அடிமரமாக இருக்கிற நீதி கட்சி உணர்வு, இவையெல்லாம் தெரிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு வழங்குமே தவிர இலையை மரத்தை பார்த்து இது நல்ல நிழல் தரக்கூடிய மரம் என்று கருதி வந்து தங்குகிற மக்களுக்கோ அல்லது வேறு எந்த காரணத்தாலும் அரசியல் கண்ணோட்டத்திலேயே நம்முடைய இயக்கத்தை பார்த்து இங்கே வந்து சேருகிறவர்களுக்கோ இந்த அடிப்படை உணர்வுகள் அவ்வளோ ஆழமாக பதிவதற்கு வாய்ப்பில்லை. அதை விட இன்னும் தெளிவாக சொன்னால் 75 வயதாகிற எனக்கோ 74 வயதாகிவிட்ட கலைஞருக்கோ எங்களுக்கு இந்த இயக்கத்தில் இருக்கிற அந்த உணர்வுகள் 60 வயதானவருக்கு, 50 வயதானவருக்கு, 40 வயதானவர்களுக்கு சற்று குறையத்தான் செய்யும். வேண்டுமானால் ஒருவர் இருவர் நம்முடைய இளைஞருடைய தம்பி ஸ்டாலினை போல அந்த வயதிலேயும் சில பேர்
இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை உணர்ந்தவர்களாக உள்ளவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படலாமே தவிர, அன்றைக்கு நாங்கள் இந்த இயக்கத்தில் நுழைந்த போது, அடியெடுத்து வைத்த போது எங்களுக்கு கிடைத்த அதே வண்ண தோற்றம் இன்றைக்கு கிடைக்க முடியாத ஒரு நிலைமை எல்லோருக்குமே இருக்கிறது. அப்போ சொல்ல தவறி இருக்கீங்கிறது அங்கே சொல்ல தவறுவது கூட அல்ல, சொல்ல வேண்டிய செய்திகள் எத்தனையோ வந்து விடுகின்றன. உதாரணமாக, ஒரு காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் மட்டும் இருந்தபோது பார்ப்பனர் வைதிகம், புராணம், இதிகாசம் இவைகளை கண்டிப்பது மட்டுமே வேலை. இன்னொரு காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு இயக்கம் சேர்ந்து வந்தபோது தமிழ் மொழியினுடைய பெருமை, சிலப்பதிகாரத்தினுடைய மாட்சி, புறநானூற்றினுடைய சிறப்பு, தொல்காப்பியத்தினுடைய பழமை, திருக்குறளுடைய மாட்சி இவைகளையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற போது அவை குறைகிறது. அதே போல் தேர்தல் வருகிற போது அரிசி விலை உயர்வது, ஆட்சி முறையில் வருகிற கேடுகள், பொதுமக்களுடைய ஜனநாயக கடமை இவைகளை சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற போது உடனடியாக மக்களிடத்திலே சொல்லி தீர வேண்டிய கடமைகள் ஒரு இயக்கத்துக்கு ஏற்பட்டு விடுகிற போது இவைகளில் ப்ரையாரிட்டி அந்த அளவுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு அது பெற முடியவில்லை. இவைகளையெல்லாம் கருதி கூடத்தான் பெரியார் அவர்கள் தான் சொல்லக்கூடிய கொள்கையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் போதும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் தேர்தலே எனக்கு சம்பந்தமில்லை, நான் எப்பொழுதும் தேர்தலில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னார். அவர்கள் அப்படி சொல்ல முடியும். ஆனால் நாட்டில் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உணரக்கூடியவர்கள் தந்தை பெரியார் சொன்னதை போல சொல்லிவிட முடியாது. காப்பாற்றுவதற்கு ஆற்றலும் பொதுமக்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஈடுபாடும் மிகுந்து இருக்கிற போது ஜனநாயகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இன்னொரு கட்சி அடியெடுத்து வைத்து காங்கிரசினுடைய எதேச்ச அதிகாரத்தை மாற்றுவதற்கான வல்லமை பெற்றில்லை என்று கண்ணுக்கு தெரிகிற போது ஒரு கொள்கையோடு நெறியோடு நடக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான், அந்த கட்சி தான் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் என்று அண்ணா அவர்கள் கருதிய போது, அந்த நிலை வந்தபோது ஏற்கனவே இருந்த அதே நிலையில் அதே முறையில் செயல்படுவது என்பது இயலாத காரியம். உங்களுக்கு மையக்கருவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மையக்கருவாக இருக்கிற சில முக்கியமான கொள்கைகள் உங்களுக்கு உண்டு. ஆங்கிலத்தை சொல்கிற லிவர் மாதிரின்னு சொல்லலாம். அதில் நீங்கள் இந்த இந்திய எதிர்ப்பு என்பது இன்னும் சொல்லப்போனால் அதிலேயே முளைச்ச இயக்கம் அந்த இயக்கம். அந்த இந்திய எதிர்ப்பை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போதெல்லாம் கையில் தூக்கி கொண்டு பேசுகிறீர்கள், வீர முழக்கமிடுகிறீர்கள். ஆளுங்கட்சி ஆகிட்டால் மௌனம் ஆயிடுறீங்க, அந்த கொள்கையை தூக்கி கத்தியை தூக்கி துருப்பிடிக்க போட்டுடுறாங்க. இது தொண்டு திராவிட முன்னேற்றத்தில் இயல்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம். அது இயல்பு இல்லை, அதுதான் அறிவுடைமை. ஏன் அறிவுடைமை என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்ந்து சில திங்கள் கழித்து மறுபடியும் மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு அறிவூட்டியது, நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், அந்த இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், நீங்கள் உங்களுடைய கல்வியை கவனித்துக் கொள்ளுங்கள், படிக்க செல்லுங்கள், அமைதி காப்பாற்றுங்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்து காங்கிரசார் உள்பட எதிர்க்க முடியாத நிலைமையில் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் இனி மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளை தவிர இந்திய மொழி படிக்க தேவையில்லை. இதுவரையில் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்த இந்தி இனி இடம்பெறாது. தமிழ் மொழி, ஆங்கிலம் 2 மொழிகள் தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்விக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் பயிற்றுவிக்கப்படும். அதேபோல் தேசிய மாணவர் படை என்று சொல்லப்படுகிற NCCயில் இந்தியில் ஆணையிடுகிற முறை இருப்பதை கைவிட்டு அவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும். இந்தி சொற்களை கைவிடாமல் இருப்பார்களே, ஆனால் நான் இந்திய தேசிய இராணுவ மாணவர் பயிற்சி படை இருக்கிறதே, அந்த படையே கலைத்துவிட தயங்க மாட்டேன் என்று இவை 3ம் தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அண்ணா அவர்களை நிறைவேற்றினார். என்ன பொருள் அதற்கு? ஒரு ஆட்சி நம்மிடத்தில் இருக்கிற போது கிளர்ச்சி என்பதிலே அர்த்தமில்லை, கொள்கை உடன்பாடு இருக்குமானால். எனவே மாணவர்கள் நடத்துகிற அந்த கிளர்ச்சி திமுக மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களும் சேர்ந்து நடத்திய அந்த கிளர்ச்சியை கூட நாம் ஆட்சியில் இருக்கிற போது தேவையில்லை என்று சொன்னால், நாம் ஆட்சியில் இருந்து கொண்டு அதே நேரத்தில் போராட்ட உணர்வோடு பேசுவது என்பதற்கு அர்த்தமில்லை. அது மட்டுமல்ல, இந்தி திணிக்கப்படுவதற்கான புதிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கிறது, சிறைச்சாலைக்கு சென்று இருக்கிறது. இன்னும் கடுமையான ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அரசியல் சட்ட பிரிவையே கொளுத்திவிட்டு, அது காரணமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நான் உள்பட சிறைக்கு சென்றது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எம்ஜிஆர் அவர்களால் பறிக்கப்பட்டோம்.
எதிர்க்கட்சியில் இருந்தபோது. இன்று திணிக்கப்படுகிறது என்ற நிலை இல்லை. ஏற்கனவே உள்ள நிலைமை நீடிக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே உள்ள நிலைமை நீடிக்கிறது என்று சொல்லுகிற போது மத்திய அரசு தமிழ் மொழியும் 14 தேசிய மொழிகளிலே ஒரு மொழியாக மத்திய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுவரையில் ஆங்கிலத்தை நீடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லி வருகிற கொள்கையை மத்திய அரசு சார்பாக இன்னும் மறுக்கப்படவில்லை. நாம் ஒன்று எடுத்து வைத்திருக்கிறோம். அவர்கள் ஏற்கனவே உள்ள நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். புதிய நிலை எதுவும் உருவாகவில்லை. அப்படி ஒரு புது நிலை உருவாகி இந்தியை திணிப்பதற்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் மேற்கொண்ட முறையோ, மொரார்ஜி தேசாய் காலத்திலே அவர் பிரதமராக இருந்தபோது அவர் சொன்ன முறையிலேயோ செயல்பட தலைப்படுவார்களேயானால் மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் நிச்சயமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள், நியாயம் பெறுவார்கள். 356வது பிரிவை பயன்படுத்தி எந்த மாநில அரசையும் கலைக்கக்கூடாது, ஆகவே இந்த அரசையும் கலைக்கக்கூடாது என்று எடுத்து வைக்கிற வாதத்தை திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முரசொலி மாறனவர்கள் எடுத்து வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர் அவரை கலைப்பதற்கு உடன்பாடு தெரிவிக்கவில்லை, திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க செய்யுங்கள் என்று தெரிவித்தார்கள் என்பது ஒரு பக்கம் உண்மை. இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் சொன்னது ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்றால் 356வது பிரிவை மைய அரசு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன வாதம் முதல் முறை இப்பொழுது எடுபட்டிருக்கிறது. எனவே மைய ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்பு புதிய வடிவம் பெறுமானால் அதை எதிர்ப்பதற்கான எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிறது. அதே போல் மாநில சுயாட்சி கொள்கையிலையும் இன்றைக்கி நீங்கள் ஐக்கிய முன்னணி அரசில் முக்கியமான அங்கம் வகிக்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய உயிர்நாடி கொள்கையான மாநில சுயாட்சி கொள்கைக்காக இப்போ அங்கே குரல் கொடுத்து இந்த காலகட்டத்திலேயே கூட நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தன்னாட்சி வழங்குகிற ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வந்துடலாமே. நல்ல ஆலோசனை. ஆனால் கேட்டு செய்கிறவர்களுக்கு அந்த வல்லமையான சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்றைய மைய அரசு ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆதரவு, இன்னொரு பக்கம் இடதுசாரிகளுடைய ஆதரவு, இந்த ரெண்டு ஆதரவையும் வைத்து கொண்டு தான் இந்த தேசிய முன்னணி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதில் பங்கு பெற்றிருப்பதை கூட அந்த ஆட்சிக்கு வலுவு சேர்ப்பதற்காகத்தான், பதவிக்காக அல்ல. ஏன் அந்த ஆட்சிக்கு வலுவு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு ஏற்பட்டது என்றால், இடதுசாரிகள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி, இவர்களில் யாரும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் யாரையும் விட ஒரு நடுநிலைத்தன்மை விபி சிங் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த அணியை சார்ந்தவர்கள் மூலமாக, இந்த தேசிய முன்னணி மூலமாக நாட்டுக்கு கிடைக்கும் ஒரு நடுநிலைமை கிடைக்கும். மாநில அரசுகளுடைய குரல் மெல்ல மெல்ல ஓங்கும். மாநிலங்களை மதித்து தீர வேண்டிய ஒரு நிலை மத்திய அரசுக்கு ஏற்படும். அப்படி மதித்து தீர வேண்டிய நிலைமை ஏற்படுகிற போது மாநில அரசை மைய அரசு அனுசரித்து போகுமே தவிர, அரவணைத்து போகுமே தவிர அலட்சியப்படுத்த முடியாது. எனவே இந்த நிலையிலே மைய அரசினுடைய போக்கு வளருமானால் மாநில சுயாட்சி குரலுக்கு மேலும் மேலும் வலு சேரும். ஆந்திராவிலே உள்ள முதலமைச்சரோ, வங்காளத்திலே உள்ள முதலமைச்சரோ, ஒரு காலகட்டத்தில் கர்நாடக முதலமைச்சரோ, கேரள முதலமைச்சரோ, இன்னும் ஒரு காலகட்டத்தில் குஜராத்தி முதலமைச்சரோ, பஞ்சாப் முதலமைச்சரோ, அத்தனை பேரும் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். மாநில சுயாட்சி இடம்பெறத்தக்க அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாவதற்கு இன்றைக்கு இருக்கிற அரசு நீடிக்க வேண்டும். இந்த அரசு நீடிக்க விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாமல் இதை சில காலம் காப்பாற்றி நடத்துவோமேயானால் மெல்ல மெல்ல மாநில சுயாட்சி பல மைய அமைச்சருடைய வாயிலிருந்தே ஒலிக்கக்கூடிய நல்ல நிலைமை ஏற்படுத்த முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. 1971, 72, 73வது ஆண்டுகளில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது மாநில சுயாட்சியை நிறைவேற்ற வேண்டும், அறிஞர் அண்ணா வழியில் அயராது நடைபோடுவதற்கு அதுதான் வழி என்று அவர்கள் மேற்கொண்ட போது அதற்காக ஜஸ்டிஸ் ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்து அந்த மிகப்பெரிய ஆய்வியடாக அவர்களால் தரப்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தோழர்களால் முழு அளவுக்கு ஆய்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் 74வது ஆண்டு முதல் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு அப்பொழுது டெல்லியிலே உள்ள இந்திரா காந்தி அரசு இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டு அதை அவர்கள் பரிசீலிக்க முடியாத கேட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி, ஆனால் அவையெல்லாம் அவ்வப்பொழுது கேட்பது என்ற அளவோடு நின்று போய், ஆனால் அவர்களே சர்க்காரியா கமிஷன் ஏற்படுத்தி அது மூலமாக மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை எந்தெந்த வகையில் சீர்திருத்தி அமைக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை நடைபெற்று இன்றைக்கு மாநில சுயாட்சி என்பது வெறுக்கத்தக்க அல்லது கைவிட வேண்டிய ஒரு கொள்கையாக அகில இந்தியாவிலே கருதப்படவில்லை. மெல்ல மெல்ல மாநில சுயாட்சி உரம்பெற்று வருகிறது.
தக்க சூழ்நிலையை மைய அரசிலே உருவாக்கி தன்னைத்தானே நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுகிற போதுதான் அரசியல் சட்டத்தை திருத்துகிற வல்லமை ஏற்படும். திருத்தக்கூடிய வல்லமை உருவாகிற காலகட்டத்தில் மாநில சுயாட்சிக்கான குரல் மேலும் வலுப்பெற்று நிச்சயமாக ஒவ்வொரு கட்டமாக நாம் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தன்னைத்தானே நிலைநிறுத்து கொண்டு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு என்று சொல்லுகிறீர்கள். அது வரைக்கும் இந்த மைய அரசு தாங்குமா அப்படி இல்லை விமர்சனம்? இந்த மைய அரசு இல்லாவிட்டாலும் எந்த மைய அரசு வந்தாலும் இந்த மாநில அரசை மதித்து தர வேண்டிய காலம்தான் எதிர்காலம். அப்படின்னா இதே பதில தான் காவிரி பிரச்சனைக்கு சொல்ல போறீங்களா? காவேரி பிரச்சனையில் நாம் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறோம். எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால், மத்திய அரசு ஒரு நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தவே முன்வராத ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். பிரதமராக விபி சிங் அவர்கள் இருந்த காலத்தில் நடுவர் மன்றத்தினுடைய கட்டாயமான தேவையை கலைஞர் அவர்கள் எடுத்து சொன்னபோது உடனே ஏற்றுக்கொண்டு நடுவர் மன்றத்திற்கு தகுதியான ஒருவரை தலைவராக நியமித்து, நடுவர் மன்றத்தினுடைய அதிகார வரம்புகளை பற்றி சில ஐயரோகள் ஏற்பட்ட போது உச்ச நீதிமன்றத்திலே சென்று அந்த அதிகாரங்கள் இன்னென்ன அதிகாரங்கள் உண்டு என்பதையும் பெறச் செய்து, நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு ஒன்றும் வழங்கி, அந்த தீர்ப்பு இன்றைக்கு மைய அரசிலே இருக்கிறது. இடைக்கால தீர்ப்பை இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். நடுவர் மன்ற தீர்ப்புக்கு மாறான கருத்து மைய அரசினிடத்தில் இல்லை. செயல்படுத்துவதற்கான வழி வாய்ப்பு அவைகளைத்தான் மைய அரசு கருதி கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். அதில் மைய அரசில் யார் இடம்பெற்றிருந்தாலும், கர்நாடக அரசினுடைய செல்வாக்கு கூட ஓரளவுக்கு இருந்தாலும் கூட சட்டப்படி நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். தக்க சூழ்நிலை வருகிற போது நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுதுள்ள நிலையில் இன்றைக்கு உடனடியாக நடுவர் மன்ற தீர்ப்பு என்று சொல்லி தீர வேண்டிய கட்டாய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் இதனுடைய நோக்கங்களில், பல்வேறு நோக்கங்களில் தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழியை எங்கும் எதிரும் தமிழ் என்று இடம்பெற செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான குறிக்கோளாக கொண்டு நடைபெற்று வந்திருக்கீங்க, மேடைகளில் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கிற நிலைமையை பார்த்தா, இப்போ நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் தமிழ் பற்றின் காரணமாக ராமையாங்கிற பேர் அன்பழகன் என்று சூட்டி கொண்டதும், நாராயணசாமி என்கிற பேரை நெடுஞ்செழியன் சூட்டி கொண்ட நிலைமையெல்லாம் போக, இப்போ எங்கு பார்த்தாலும் மம்மி டாடி கலாச்சாரமாக வந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெற்றி பெற்றதா நினைக்கிறீங்களா? கொள்கை தவறல்ல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நிரந்தரமான கொள்கை, நிலைநாட்டப்பட வேண்டிய கொள்கை. சமுதாய சீர்கேடுகள் என்பது ஒரு அரசாங்கத்தால் உடனடியாக சீர்கேடுகளை மாற்றிவிட முடியாது. ஜாதியை நம்பாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மத வேறுபாடுகளை அடிப்படையில் மக்களை அணுகாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், பணக்காரன் ஏழை என்பதற்காக கூட யாரையும் வேறுபடுத்தி நடத்தக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். இவைகளெல்லாம் எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது. அது மக்களிடத்தில் ஒரு அளவுக்குத்தான் பரவி இருக்கிறது, முழு அளவுக்கு பரவவில்லை. அதே போல் தாய்மொழி பற்று என்பது எல்லா மக்களிடத்திலும் இயல்பாக அரும்ப முடியாத அளவுக்கு அவருடைய சூழ்நிலை தாக்கம் இருக்கிறது. தமிழ் மொழியினிடத்திலே நான் பற்று வைத்திருக்கிறேன், ஒரு புலவர் பற்று வைத்திருக்கிறார், ஒரு கல்லூரி மாணவர் பற்று வைத்திருக்கிறார் என்று சொல்வதைப் போல எல்லா மக்களுடைய நிலையும் இல்லை. தமிழை அவர்கள் வெறுக்கவில்லை, தமிழை அவர்கள் புழங்கக்கூடாதுன்னு கருதலை. தங்களுடைய பிள்ளைகள் பிழைப்பதற்காக கழை கூத்தாடி தன்னுடைய பிள்ளைய ஒரு கயிற்றில் கட்டி 60 அடி அளவுக்கு சுற்றுகிறார். கழை கூத்தாடி பிழைப்பு அவன் பிள்ளையை கயிற்றில் கட்டி சுற்றுவது. அதே போல் தங்களுடைய பிள்ளை பிழைக்க வேண்டுமானால் இந்த நிலையிலே ஆங்கிலம் படித்தால்தான் அந்த பிள்ளை பிழைக்க முடியுங்கிற ஒரு தவறான, அல்லது அவருடைய சூழ்நிலையில் அது தவிர வேறு எதையும் அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற காரணத்தால் அதை செய்கிறார். செல்வி ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை ஒரு மிகப்பெரிய பிரளயம்னு சொல்லலாம். அது மகத்தான பிரளயம், மக்கள் பிரளயம் ஏற்பட்டு அப்பால் அகற்றி வச்சுட்டு உங்களுக்கு ஆளுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கும் இப்போ நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்க ஆட்சிக்கும் என்ன பெரிய வேறுபாடு நீங்கள் சொல்ல வரீங்க? செல்வி ஜெயலலிதா ஆட்சியை நடத்தலை. அது நடத்தினதுக்குள்ள பேரை நான் சொன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. முறையான ஆட்சி இல்லை. சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சிகள் முறையாக தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து வைத்து ஆளுங்கட்சியினுடைய பதிலை பெறக்கூடிய நிலைமை இல்லாமல் தான் 5 ஆண்டுகள் நடைபெற்றது. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே கூட அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள், தாக்குதலுக்கு ஆளானார்கள். பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை ஆசிரியர்களே தாக்கப்பட்டார்கள். ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் சட்டமன்ற வளாகத்தில் சட்டமன்றத்திலேயே கூண்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டார். ஆக அந்த ஆட்சியில் ஜனநாயகம் என்ற அடிப்படையே இல்லை.
எதிர்க்கட்சிகளை மதிப்பது தான் ஜனநாயகத்தினுடைய முதல் அடிப்படை. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அண்ணா அவர்கள் பொதுவாக சொன்ன கருத்து ஜனநாயகத்தில் மிகுந்த முக்கியத்துவம் உடையது. ஜனநாயகம் என்று சொன்னாலே கூட ஜனங்களுடைய தலைமை, ஜனங்களுடைய தலைமை மக்களுடைய தலைமை, மக்களுடைய தலைமை மக்களுடைய பிரதிநிதிகள் எந்தெந்த சார்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் சேர்ந்து கலந்து சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அது அந்த கருத்துக்களை சொல்லுவதற்காக வாய்ப்பளிக்க வேண்டும். அந்த வாய்ப்பே கடந்த கால ஆட்சியில் 5 ஆண்டு காலம் இல்லை என்பது ஒன்று. இரண்டாவது, மக்களை மதிக்காத ஆட்சி. மக்களை மிக கேவலமாக சாதாரணமாக ஏவலர்களாக நினைத்தார். மந்திரிகளை ஏவலர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாற்றுக் கட்சி தலைவர்களெல்லாம் மிக இழிவாக நினைக்காவிட்டாலும் கூட புறக்கணித்தார். அந்த ஆட்சியில் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற எண்ணம் தொடக்கத்திலிருந்து வளர்ந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய அரசை தன் கையில் வைத்து கொண்டால் அது தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொண்டால் தான் எதை செய்தாலும் இந்த நாட்டில் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம், ஒரு மனப்பான்மை. அதனுடைய விளைவு முறையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யப்படாமல் முறைகேடாக செய்கிற காரியங்கள் தான் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நடைபெற்றது. அதை விலைக்கு சொல்ல வேண்டுமானால் தனியாக ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டுமே தவிர இந்த உரையாடலில் அதை விலைக்கு சொல்ல முடியாது. முறைகளுடைய உறைவிடமாக இருந்தது கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி. அதற்கு மாறாக இன்றைக்கு கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதையும் சொல்கிறேன், கடந்த காலகட்டத்தில் நடைபெற்றதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என்றைக்கும் எதிர்க்கட்சிக்கு உரிய மதிப்பு கொடுத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதில் சொல்லுகிற ஒரு முறையை கலைஞர் அவர் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக வந்த அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். அது அறிஞர் அண்ணா காட்டிய பாதை. இரண்டாவது, சட்டமன்றத்தை விவாதிக்கக்கூடிய மன்றமாக, கருத்துக்களை பேசக்கூடிய மன்றமாக, விளக்கங்கள் சொல்லுகிற மன்றமாக சட்டமன்றத்தை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பது கலைஞருடைய விளைவு. ஆக சட்டமன்றத்தில் அதிக நேரம் வாதிப்பார், விளக்கங்களை எடுத்து சொல்வார். அதே போல் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அது குற்றச்சாட்டு உண்மை போல தோன்றுமானால் உடனே அதை பரிசீலிப்பார். அந்த குற்றச்சாட்டுக்குரிய பிரச்சனையில் தகுந்த நடவடிக்கையை அரசு சார்பாக எடுப்பார். இப்படிப்பட்ட வரலாறு கடந்த 5 ஆண்டு காலத்தில் கிடையாது. இவைகள் எல்லாவற்றையும் விட சாதனைகள் எதுவும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெறவில்லை. இப்போ இந்த 1.5 ஆண்டு காலத்தில் கலைஞருடைய சாதனைகள் மட்டும் பல துறையிலே சாதனை. மின்சார வழங்கப்படுகிற இடத்துல இருந்து, ஏழைகள் குடிசை போடுகிற இடத்துல இருந்து, நிலவரியில் இருந்து, விற்பனை வரியில் இருந்து, பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய உதவிகளில் இருந்து, கிராமப்புறத்து மாணவர்களுக்கு தகுந்த ஊக்கம் வழங்குவதற்கான வழிகாண்பதில் இருந்து, பொறியியல் கல்லூரி நுழைவு முறை அமைப்பில் இருந்து பல துறையில் பல சாதனைகளை கலைஞர் நிறைவேற்றி இருக்கிறார். அதையும் தனித்து தான் விளக்க வேண்டும். எனவே அந்த ஆட்சியோடு இந்த ஆட்சியை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆட்சி, அது காட்சி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு சொல்லும்போது மிக மோசமான முறையில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரைவில் தனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தரப்போகிறார்கள்ங்கிற பாணியில் எங்கே போதான் இப்போ பேசிட்டு வர்றாங்க. நாட்டில் சில இடத்தில் நடைபெறுகிற வன்முறைகளையோ அல்லது கொள்ளையோ கொலையோ சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்ற சொற்றொடருக்கு ஆளாக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு என்பது இவர்களை கண்டுபிடிப்பதில் அக்கறை இல்லாமலோ நடவடிக்கை எடுக்காமலோ அவர்களெல்லாம் சிறைப்பிடிக்கப்படாமலோ இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. கொலைகாரர்களை அடுத்த 24 மணி நேரத்தில் பல பேரை பிடிக்கிறார்கள். மிகப்பெரிய ரவுடிகளை எதிர்த்து போராடி சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய காவல்துறையினர். குற்றவாளிகள் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட கூண்டில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை இன்றைக்குத்தான் அதிகம் நாம் எடுத்திருக்கிறோம். நாட்டில் உள்ள செய்திகளில் அங்கங்கே சில இடங்களில் வன்முறைகள், சில கலவரங்கள், சில நிலைமைகள் ஏற்பட்டன என்று சொன்னால் நம்முடைய ஆட்சியின் மீது உள்ள குற்றம் அல்ல, சமூகம் கெட்டு போய் இருக்கிற காரணத்தால் அந்த விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஆட்சியை தொடர்ந்து இன்றைய காவல்துறையை மேலும் சீர்படுத்தி செயல்படுத்துமானால், அதற்கான திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம். அப்படி செயல்படுமானால் இன்றைக்கு இருக்கிற வன்முறைகள் கூட நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒடுக்கப்படும். வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பது நிச்சயமாக தெரியுமானால் ஈடுபடுகிறவர்கள் தாங்களே விலகிக் கொள்வார்கள். கொள்ளைக்காரர்கள் பிடிபடுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது தெரியுமானால் கொள்ளைக்காரர்கள் அந்த அக்கிரமத்தை நிறுத்துகிறார்கள். அந்த செயலில் ஈடுபட தயங்குறதில் வேறு மாநிலத்துக்கு போகிறார்கள்.
காவல்துறை காவல் நிலையத்திலேயே பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்காக 4 தண்டனைகள் கிடைக்குமானால் அதற்கு பின்னர் காவல்துறையில் உள்ளவர்களில் சற்று தவறான போக்குள்ளவர்கள் கூட அச்சப்பட்டு அடங்குகிறார்கள். சாமியார்களே பிரேமானந்த சாமி மாதிரி அக்கிரமம் செய்தவர்கள் 20 ஆண்டு 30 ஆண்டு தண்டிக்கப்பட்ட இந்த செய்தி கேள்விப்பட்டால் 1-2 சாமியார்கள் கூட தாடி எடுத்துவிட்டு வேறு வேலைக்கு போகிறார்கள். ஆக நாம் எடுக்கிற நடவடிக்கைகளால் எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு மேலும் சீராக காப்பாற்றப்படும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் ஏற்கனவே சீர்கேடு ஏற்பட்டு விட்ட காரணத்தால் உழைச்சேற்றிலே காலை வைத்தவன் வேகமாக நடக்க முடியாததை போல கடந்த ஆட்சியினால் ஏற்பட்ட உழைச்சேற்றில் கலைஞர் கால் ஊன்றித்தான் கரையேற வேண்டிய நிலையில் அவர் இறங்கி இருக்கிற காரணத்தால் ஏறுவதற்கு சற்று தாமதமானாலும் கடந்த கால ஆட்சியினுடைய விளைவுகளை மக்கள் புரிந்து கொள்கிற போது இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிற ஆட்சியினாலே நிச்சயமாக தகுந்த மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சந்தன கடத்தல் வீரப்பன் 500 கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் நட்டம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீங்கு செய்த ஒரு கொள்ளைக்காரன். அவனை கைது செய்வதற்கு சட்டப்படி உரிய நடவடிக்கை என் காலத்தில் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்வது, எங்களுடைய காலத்தில் நாங்கள் அதிரடிப்படையை உள்ளே அனுப்பி மிகப்பெரிய அளவில் அதுக்கு முஸ்லீம்களாம் செய்து பிடிப்பதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் இன்றைய முதலமைச்சரோ அவனிடம் தாஜா செய்து கெஞ்சி அவனுக்கு தூது அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்ல வீரப்பனோடு சேர்ந்து இவர் நடத்துகிற நாடகம்னு சொல்லியிருக்காங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் 500 கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் நட்டம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தீங்கு செய்த ஒரு கொள்ளைக்காரன். அவனை கைது செய்வதற்கு சட்டப்படி உரிய நடவடிக்கை என் காலத்தில் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்வது, எங்களுடைய காலத்தில் நாங்கள் அதிரடிப்படையை உள்ளே அனுப்பி மிகப்பெரிய அளவில் அதுக்கு முஸ்லீம்களாம் செய்து பிடிப்பதற்கு முயற்சி செய்தோம். ஆனால் இன்றைய முதலமைச்சரோ அவனிடம் தாஜா செய்து கெஞ்சி அவனுக்கு தூது அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்ல வீரப்பனோடு சேர்ந்து இவர் நடத்துகிற நாடகம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கலைஞர் நாடகம் எழுதி பழக்கப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் சமூகத்துக்கு பயன்படுமானால் நாடகம் கூட நடத்துவார். ஆனால் இதில் நாடகம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. 2 காரணம். ஒன்று, கலைஞர் மட்டுமே முடிவெடுத்து செய்ய வேண்டிய காரியமாக வீரப்பனுடைய விவகாரம் அமைந்திருக்கவில்லை. கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் 2 அரசுக்கும் சேர்ந்த தொடர்புடைய ஒரு காரியமாக அது ஆகிவிட்டது. வீரப்பனை கூட தமிழ்நாட்டு காட்டில் இருந்தாலும் இருக்கிறான், இல்லை கர்நாடக காட்டில் இருந்தாலும் இருக்கிறான். கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் 2 அரசுக்கும் தொடர்புடைய காரியத்தில் 2 முதலமைச்சரும் 2 அரசாங்க அதிகாரிகளையும் வைத்து கொண்டு கலந்து பேசி முடிவெடுக்கும் போது எந்த முதலமைச்சரும் நாடகம் ஆட முடியாது. கடந்த காலத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது இன்னொரு அரசாங்க முதலமைச்சரை வைத்து கொண்டு கலந்து பேசி எடுத்த முடிவல்ல, தனியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது வேண்டுமானால் நாடகமாக இருக்கலாமே தவிர இது நாடகமாக இருக்க முடியாது, நாடகமாக நடத்தவும் முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அந்த வீரப்பனால் கைப்பற்றி செல்லப்பட்ட முதல்ல கொண்டு செல்லப்பட்ட 10-12 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவனால் கடத்தி செல்லப்பட்ட 5-6 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். நாம் எடுக்கிற நடவடிக்கையிலே கூட முதல் குறிக்கோள் முதலில் இவர்களையும் விடுவித்து விட வேண்டும். இவர்களை விடுவிக்க வேண்டுமானால் அவன் சரணடைவதாக சொல்லுகிற அந்த முறையிலே தான் இவனை விடுவிக்க செய்ய முடியுமே தவிர, உன்னை நாங்கள் சுட்டு கொண்டு விடுகிறோம், நீ இவர்களை விடுவித்து விடு என்று சொல்லுகிற வாதம் எடுபடாது. அது ஜெயலலிதா காலத்திலேயே சில காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் அவனால் கடத்தி செல்லப்பட்ட போது அவர்களே கூட வீரப்பனிடத்தில் கலெக்டர் மூலமாக சமரசம் பேசி, இன்னும் சொல்லப்போனால் அவன் பணம் கேட்டு, பணம் கொடுத்தார்களே இல்லையா நான் ஆதாரத்தோடு சொல்ல முடியாது, ஆனால் சமாதானம் பேசி அவர்களை விடுவித்தார். ஆகவே அவர்களுக்கு பொருந்திய முறை இன்றைக்கு இருக்கிற கலைஞருக்கோ அல்லது கர்நாடகத்தில் உள்ள பட்டியலுக்கோ
பொருந்தாது என்று சொல்ல முடியாது. அது இன்றைய நடைபெறுவது நாடகம் அல்ல. இன்னும் ஒன்று, கடந்த கால ஆட்சியிலே மிகப்பெரிய வீர தீரம் பேசிய தேவாரம் என்ற போலீஸ் அதிகாரி தான் போய் அவனை எப்படியும் கைது செய்து கொண்டு வருவேன், இல்லையானால் சுட்டு தீர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு போய் கடைசி வரையில் தேவாரம் தோல்வி அடைந்தாரே தவிர வெற்றி அடையவில்லை. அந்த தேவாரம் அவ்வளவு மிடுக்காக போன போலீஸ் அதிகாரி வெற்றி அடையவில்லை என்பதற்காக தனிப்பட்ட முறையில் அவரை நான் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை, குறை கூட சொல்லவில்லை. அவ்வளவுதான் முடிஞ்சது. தேவாரம் திருவாசகம் பாடி அவ்வளவுதான் நடந்தது. ஆகவே அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியிலே அதற்கென்றே அனுப்பப்பட்ட அதிகாரியை வெற்றி பெற முடியல. இன்னும் ஒருபடி மேலே போச்சுன்னா வீரப்பன் கை தான் அன்றைக்கு ஓங்கி இருந்தது, இவருடைய கை ஓங்கல்ல. அதே போல ஒரு இக்கட்டான நிலைமை வருகிற போது கைது செய்து கொண்டு போனவர்களை விடுவிப்பதிலே அக்கறை காட்டுவதா, வீரப்பனை எப்படி ஒழித்து விடுவோம் என்று பேசுகிற வீராப்பிலே நாம் முக்கியத்துவம் காட்டுவதா என்று பார்த்தால் விடுவிப்பதிலே தான் அக்கறை காட்ட வேண்டும். அதைத்தான் காட்டினார்கள், அதைத்தான் கோபால் அவர்கள் செய்தார்கள். அந்த காரியத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் கர்நாடக அரசும் தமிழக அரசும் ரெண்டு அரசும் நடந்து கொண்டது. அதற்கு மேல் சரணடைவதாக ஒரு எண்ணத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்திவிட்டு சரணடைய தயங்குகிற ஒரு நிலையில் இருக்கிற வீரப்பனை, அவன் காட்டிலே இருக்கிறான், அவனுக்கு இங்கே இருக்கிற நாட்டிலே இருக்கிற பல்வேறு மக்களோடு நேரடி தொடர்பு வைத்து ஆலோசனை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆகவே அவன் சிந்தித்து அவனுடைய நண்பர்களோடு பேசி சரண் அடையலாம் என்றோ அடைய முடியாது என்றோ அந்த நிலைமைகளில் இருக்கிற போது கடைசி வரையில் சரணடைய சொல்லி கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னால் நம்முடைய படை வெற்றி பெறும் என்று நாம் பேசலாம், வெற்றி பெற்று வருகிற வரையில் காத்திருக்க வேண்டும். ஆகவே அதில் எந்த நாடகமும் இல்லை. இதை விட உண்மையான, இதை நான் ராஜதந்திரம் என்று கூட சொல்ல மாட்டேன், ப்ராக்டிக்கல் அப்ரோச், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அந்த வகையிலே கலைஞர் அவர்கள் மிக திறமையாக கர்நாடக மாநில முதலமைச்சரோடு கலந்து அவரும் தமிழக முதலமைச்சருடைய ஆலோசனை ஏற்று நடந்து ஒரு நல்ல முறையில் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதற்கு மேலே யாரும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு தகுந்த முறையிலே தான் வீரப்பனை ஒன்று அவன் சரணடையட்டும், இல்லையானால் சட்டத்தின்படி நம்முடைய இராணுவத்திற்கோ காவல்துறையினருக்கோ அவன் எந்த வகையில் அவனை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி கொண்டு வரட்டும் என்ற முறையிலே எடுத்திருக்கிற நடவடிக்கை எந்த குறைபாட்டுக்கும் உரியதல்ல. காட்டிலிருந்து அவன் அனுப்பியிருக்க கேசட்டை கொரியரில் வந்ததுன்னு நக்கீரன் கோபால் சொல்கிறாரு. அதையும் இந்த முதலமைச்சர் வாங்கி நாட்டு மக்களுக்கு சொல்கிறாரு. எங்கே இருந்தாவது காட்டிலேருந்து கொரியர் தபால் வருமா, இவர்கள் நம்ம காதில் பூ சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூரியர் தபால் போடுற இடம் வரைக்கும் அவங்களில் சில ஆட்கள் இருந்து போய் போட்டிருக்கலாம் அல்லவா. அவன் இங்கே உள்நாட்டில் இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிறவங்களையே கை செய்து அழைச்சிட்டு போகிறான், கைப்பற்றி அழைச்சிட்டு போகிறான். அப்படிப்பட்ட திறமை உள்ளவன் ஒரு ஆளை அனுப்பிச்சு ஒரு கூரியர் தபாலை போட முடியாது, போடணும்னு நினச்சா எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சொல்லப்பட்ட கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, இன்னும் சொல்லப்போனால் கொண்டு வந்து கொடுக்குறவரோட கூரியர் தபாலை வந்துன்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாம். அது அவருடைய நிலை. தபாலில் உள்ளது உண்மையா அல்லவா, வெளிநாடாக முதலமைச்சருக்கு வந்து சேருது, அவ்வளோ. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் இந்த அந்த நாள் முதலமைச்சருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த நாட்டில் எவனுக்கும் இல்லை. இருந்தாலும் கூட கேட்கிறேன், நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட நான் கேட்குறேன். பதில் சொல்ல வேண்டிய அளவு பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு மதுராந்தகத்து பக்கத்தில் அரசாங்க விருந்தினர் மாளிகையே பல லட்சம் ரூபா செலவு செய்து புதுப்பித்து அதில் கொண்டு போய் அரசு விருந்தினர் மாதிரி இந்த சந்தன கடத்தில் கொள்ளக்காரனை தங்க வைக்க போகிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சராக என்ன கொசுக்கடியில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அவங்க. இதில் 2-3 விதத்தில் அதை எடுத்துக்கொண்டோம். பல லட்சம் ரூபா செலவல்ல. அந்த கட்டடத்தில் நானே போய் தங்கி இருக்கிறேன் 20 ஆண்டுக்கு முன்னால். அது பழுதுபட்டு இருந்தது. அந்த பழுது தேவைப்படாமல் இருந்தது. அது இப்போ பழுது பார்க்குறாங்க. யாருக்காக பழுது பார்க்குறாங்கன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியாது. யாருக்காக வேணுமானாலும் இருக்கலாம், அல்லது பயணிகள் விடுதியாக கூட அதை பயன்படுத்தலாம். பயணிகள் விடுதியாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் விட இந்த அம்மையார் இங்கே கொசுக்கடி இருந்தது அந்த சிறைச்சாலையில் போட்டாங்கங்கிறாங்க. அந்த அம்மையாருடைய சிறைச்சாலையில் மட்டும்தான் கொசுக்கடி இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். போயஸ் கார்டனில் கூட ஏசி ரூம் இல்லைன்னா கொசுக்கடி தான் இருக்கும். நான் குடியிருக்கிற இடத்துல கூட கொசுக்கடி தான் இருக்குது. அண்ணா நகரில் கொசுக்கடி இருக்கா இல்லையாங்கிறது பொது பிரச்சனை. மதுராந்தகத்தில் நாளை கொசுக்கடி இருக்கும். ஒருவேளை அங்கே தான் போய் பார்த்து கொசுக்கடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க விரும்புகிறான். அதை நான் தடுக்க தயாராக இல்லை. நீங்கள் வகிக்கிற கல்வித்துறையை பற்றி சில கேள்விகள் பொதுமக்கள் சார்பில். இந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள் இருக்க,
அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலத்தில் இந்த ஷைலாக் மாதிரி ரத்தம் உறிஞ்ச அட்டைகள் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு ஒரு பரவலாக மக்கள் மத்தியில் வருத்தம் இருக்குது. இந்த சுயநிதி கல்லூரிகளுடைய வணிகத்தன்மையை எப்படி நீங்கள் போக்கி மக்களை காப்பாற்ற போகிறீங்க? இதில் 2 கருத்துக்களை நாம் கருதணும். ஒன்று, அரசாங்கம் போதுமான அளவுக்கு கல்லூரி கல்விக்காக முதலீடு செய்யக்கூடிய நிலைமை இழந்து 8 ஆண்டு ஆகிறது. கடந்த 8-10 ஆண்டுகளாக அரசு ஏதேனும் ஒரு கல்லூரி பெயருக்கு எங்காவது ஏற்படுத்தியிருக்கலாமே தவிர, பொதுவாக கல்லூரிகளை தனியார் ஏற்படுத்தித்தான் நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்படி தனியார் ஒரு கல்லூரி ஏற்படுத்துகிற போது ஒரு குறிப்பிடத்தக்க முதலீடு செய்யாமல் கல்லூரி நடத்த முடியாது. முதலீடு செய்கிற யாராக இருந்தாலும் வணிகராகத்தான் மாறுவார்கள். அதே போல சமூகத்திலே வசதி உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்கள் அதிக தகுதி எண்கள் பெற்று நேரடியாக அரசு நடத்துகிற தேர்வுகளில் போட்டியிலே அதிக எண்கள் பெற்று முதலிடம் பெற்று அவர்கள் அரசு கல்லூரியிலே சேர்ந்தால் தவிர, அவர்கள் தகுதி குறைவாக இருக்கிற போது கர்நாடகத்திலேயே ஆந்திராவிலேயே போய் இன்னொரு கல்லூரியிலே சேர்வதை விட இங்கேயே பணம் கொடுத்து சேருவதற்கு தயாராக இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள். அது ஒரு பக்கம் டிமாண்ட், இன்னொரு பக்கம் சப்ளை. இது ரெண்டையும் மீட் பண்ணவங்க சுயநிதி கல்லூரிக்காரவங்க. அப்படி தேவையை நிறைவு செய்கிற கடமையுமாக அந்த இரு சாராருக்கு இடையில் அமைகிற போது அதிகம் பேர் தேவை என்று போட்டியாக போய் வேண்டுகோள் விடுகிற போது செலெக்ஷன் அண்ட் சாய்ஸ் அது நிர்வாகத்துக்கு கிடைக்கிறது. 5 பேர் போய் கேட்டு 3 இடம் இருந்தால் அவன் விற்க ஆரம்பிக்கிறான். அந்த 3 பேர் பணம் கொடுத்து வாங்குகிற நிலைமை இருந்ததெல்லாம் உண்மை. அந்த வகையில் ஓரளவு சம்பாதித்தார்கள். சில பேர் அதை கல்லூரியிலேயே போட்டு கல்லூரியை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். சில பேர் சம்பாதித்து என்ன செய்திருப்பார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முறையை தடுப்பதில் பல முறைகள் இருக்கின்றன. ஒன்று, இவ்வளவுக்கு மேல் ஃபீஸ் வாங்கக்கூடாது என்று நம்முடைய டான்ஸ்கி மூலமாக, டான்ஸ்கியில் தமிழ்நாடு உயர் கல்வி ஆய்வு மன்றத்தின் மூலமாக ஒரு வரையறுத்த தொகை தான் சம்பளமாக ஊதியமாக வாங்க வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலத்தில். அந்த வரையறுத்த தொகைக்கு மேல் மாணவரிடத்தில் அவர்கள் கட்டாயப்படுத்தி வாங்குவார்களேயானால் புகார் கிடைக்குமானால் நடவடிக்கை எடுக்க இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, சுயநிதி கல்லூரி நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் 100க்கு 95 இடங்கள், அதாவது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 100க்கு 95 இடங்கள் அரசு பட்டியலிட்டு தருகிறவர்களை தான் நிரப்ப வேண்டும். அந்த பட்டியல் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிங்கிள் டோர் அட்மிஷன் என்ற முறையில் நடைபெற்ற அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட அந்த முறையில் அரசாங்கத்தினுடைய அந்த குழு மூலமாக அந்த மார்க்கு அவரவர்கள் பெற்ற தகுதி எண்கள் அடிப்படையில் அந்த வரிசையிலேயே ப்ரையாரிட்டி கொடுத்து அவர்களை யார் யார் எந்த கல்லூரியில் சேர விரும்பினாலும் அங்கே இடம் இருக்குமானால் உடனே இடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அந்த முறையிலே கேபிட்டேஷன் ஃபீஸுக்குள்ள அதிக முக்கியத்துவம் குறைந்து போய்விட்டது. அரசாங்கம் மூலமாக மாணவர்கள் சேர்க்கப்பட்ட அளவுக்கு அந்த மாணவர்கள் கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. அவர்களே ஒரு சாரார் அரசு கல்லூரியில் எவ்வளவு சம்பளம் கட்ட வேண்டுமோ அவ்வளவுதான் கட்டணும். இன்னொரு சாரார் 50% சுயநிதி கல்லூரிக்காக தீர்மானிக்கப்பட்ட அந்த உயர்ந்த விகிதாச்சாரத்தில் சம்பளம் கட்டணும். ஆக ஏற்கனவே 1 லட்சம் 2 லட்சம் என்று வாங்கியதாக சொல்லப்படுகிற அந்த செய்திகள் இப்பொழுது குறைந்து விட்டன. இவைகளை விட இன்றைக்கு ஏராளமான சுயநிதி கல்லூரிகளை தமிழக அரசு அனுமதித்திருக்கிறது. இந்த ஆண்டு அவர்கள் ஏஎஸ்டி மூலமாக அகில இந்திய பொறியியல் நுட்ப ஆய்வுனர் கழகம்னு ஒன்று இருக்குது, ஏஎஸ்டின்னு. அவருடைய அனுமதி பெற்று தான் கல்லூரி தொடங்கணும். அது பெறுவதிலே 2-3 மாதம் தாமதமாயிற்று. ஆகவே அக்டோபர் திங்களில் நவம்பர் திங்களில் கல்லூரி தொடங்கினால் சரியாக வராது என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு தொடங்க வேண்டாம் என்று கூட நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு 35-40 கல்லூரிகள் அதிகம் வரும். பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரி. அப்படி வருகிற போது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒன்று ஈக்குவலாக மீட் பண்ணக்கூடிய நிலைமை வரும்போது இடையில சரகு மூலமாக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்பு குறைந்து கொண்டே வரும். அது எதிர்காலத்தில் அந்த நிலை உருவாக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் தமிழகம் முழுக்க ஏறத்தாழ 1500 நூலகங்கள் இருக்கின்றன. அந்த 1500 நூலகங்களுக்கு எல்லா நூலகங்களுக்கும் ஒரு நூலகத்துக்கு ஒரு நூல்னு வாங்கினா கூட 1500 புத்தகங்களை நீங்கள் தனியார் பதிப்பகங்கள்லேருந்து நீங்கள் தமிழக அரசு வாங்கிக்கணும். ஆனால் நல்ல புத்தகங்களை கூட, நல்ல பதிப்பகங்கள் போகிற மிகச்சிறந்த நூல்களை கூட 500 நூல்கள் தான் வாங்குவோம், 600 நூல்கள் தான் வாங்குவோம் என்றும்
அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட விதிமுறைகளை வைத்து அவர்களை நான் 2-3 செய்திகள் அதை பற்றி சொல்லணும். 1500 நூலகங்கள் இருக்குதே தவிர, ஒவ்வொரு நூலகத்துக்கும் எவ்வளவுக்கு நிதி ஒதுக்கி புத்தகங்கள் வழங்கலாம் என்பதற்கு அந்தந்த மாவட்ட வரவு செலவு, அந்தந்த மாவட்ட செஸ் நிதியை வைத்து தான் அந்த மாவட்டத்தில் உள்ள நூலகங்களுக்கு வழங்கணும். எல்லா மாவட்டத்திலையும் ஒரே அளவுக்கு செஸ் நிதி கிடைத்து இவ்வளவு பணம் தாராளமாக ஒதுக்கலாம் என்ற நிலைமை கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு 50,000 ரூபா அல்லது 1 லட்சம் ரூபா நிதி கிடைக்கும் அவங்க செஸ் நிதி கணக்கில் இருந்து. இன்னொரு மாவட்டத்துக்கு 40,000 ரூபா கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தால் 1.5 லட்சம் ரூபா கிடைக்கும். கூட குறைச்சலுங்கிறது அந்த இது இருக்குது. ஆகவே எல்லா நூலகத்திற்கும் நேரடியாக மாநில அரசினுடைய கணக்கில் இருந்து அல்லது மாநில நூலக துறையில் இருந்து எல்லோருக்கும் ஒரே விதமாக எல்லாம் அனுப்ப முடியாது. அந்தந்த மாவட்ட அளவில் கணக்கு பார்த்து அனுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இரண்டாவது, புத்தகம் போடுகிறவர்களே பல பேர் நல்லா புத்தகம் நல்லா இருக்குது, ஒன்றும் யாரும் எளிதாக குறை சொல்ல முடியாது இருக்கும். நூலகத்தில் வாங்கிறதுக்காக மட்டும்தான் புத்தகம் போடுறான். அவன் ஒன்றும் எழுதி ஆராய்ச்சி பண்ணி இப்போ நூலகங்கள் போட்டு அந்த நூல்களாக அவைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற நிலைமை இல்லை. நூலகத்துக்கு கொடுப்பதற்கென்றே அச்சிட்டு வழங்கப்படுகிற புத்தகங்கள் பல இருக்கின்றன. இங்கே வாங்குவாங்க, இந்த 1500 வித்துடணும். ஆகவே அந்த கணக்கில் நூல் அச்சிடுகிறவருடைய நோக்கத்துக்காகவே நூலகத்துறையை நான் அடிமைப்படுத்த முடியாது. அச்சிடுகிறவங்களுக்கு நல்ல நோக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க, பொது நோக்கத்தில் அச்சிடுறவங்களும் இருக்கிறாங்க, சிறந்த ஆய்வு நடத்துகிறவங்களும் இருக்காங்க, நூலகத்தில் சப்ளை பண்ணலாங்கிறதுக்கே அச்சிடுறவங்களும் இருக்காங்க. அப்படியெல்லாம் கூட இருந்தும் கூட அந்த நூல்களையும் பக்கங்கள் எத்தனை பக்கம், எந்த மாதிரி அச்சு, எந்த தாள், அதுக்கு என்ன விலைன்னு தீர்மானித்து தான் வாங்கினாங்க. அந்த விலையை கூட அண்மையில் உயர்த்தி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே இருந்ததை விட ஒரு புத்தகத்துக்கு 1.5 ரூபா 2 ரூபா விலை அதிகம் வரும்படியாக, ஒரு 5 ரூபா புத்தகமாக ஏற்கனவே வாங்கப்பட்டால் அது இன்றைக்கி 6.5 ரூபாய்க்கு வாங்குறாப்புல, 7 ரூபாய்க்கு வாங்குகிற புத்தகம் 9 ரூபாய்க்கு வாங்குறாப்புல விலையை கூட உயர்த்தி கொடுத்துருக்குறோம். ஆனாலும் எல்லா புத்தகங்களும் எல்லா நூலகத்திலையும் இருக்க வேண்டிய அளவுக்கு தகுதி உள்ள புத்தகங்கள் இல்லை. புத்தகங்கள்னு நீங்கள் மொத்தமாக பார்க்கலாமே தவிர, இப்போ ஜேர்னல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வாரப்பத்திரிக்கையும் எல்லாரும் படிக்க வேண்டிய வாரப்பத்திரிக்கையாவாக இருக்குது. சில வாரப்பத்திரிக்கையை படிக்கலைன்னா நாடு நல்லாயிருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் எல்லாரும் படிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் படிக்க விரும்புகிறவர்களுக்கு தகுந்த அளவுக்கு புத்தகங்கள் கிளை நூலகத்தில் ஓரளவுக்கு, சிறப்பு நூலகங்களில் ஓரளவுக்கு, மாவட்ட மைய நூலகங்களில் ஓரளவுக்கு அந்த அளவுகளில் வேறுபாடு வைத்து வழங்கப்படுகிறது. அதற்காக ஒரு குழு, அதாவது மாநில நூலக ஆலோசனை குழு ஒன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரெல்லாம் கொண்ட குழு ஒன்று அமைத்திருக்கிற அண்மை காலத்தில் ஒரு விதிமுறை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கலந்து கிடைக்கக்கூடிய நிதியை முழு அளவுக்கு பயன்படுத்தி இன்னும் சில வளர்ச்சி பணிகளில் ஈடுபடலாம். அதில் ஒன்று, பல நூலகங்களுக்கு கட்டடம் கிடையாது. பல நூலகங்கள் வாடகை கட்டடத்தில் இயங்குகின்றன. பல நூலகங்கள் தற்காலிகமாக இரவலாக தரப்பட்ட இடத்துல இயங்குகின்றன. இவைகளுக்கு கட்டடம் கட்டுவதற்கும் ஒரு நூலகம், சின்ன கிளை நூலகமாக இருந்தால் 2-2.5 லட்சம் ரூபா வேணும். கொஞ்சம் தகுந்த நூலகமாக இருந்தால் 4 லட்சம் ரூபா வேணும். மாவட்ட நூலகமாக இருந்தால் 15 லட்சம் 10 லட்சம், அது இடத்தை பொறுத்து, கிடைக்கிற இடம் அளவு பொறுத்து. ஆகவே இந்த கட்டட பணியை நடைபெற வேண்டும். இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கான தகுந்த முயற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பொதுமக்களுடைய இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் 90வது ஆண்டு 96வது ஆண்டு 2 ஆண்டுகள் கல்வி அமைச்சராக இருந்தபோது ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டேன். புரவலரெல்லாம் சேர்த்தோம். அது கொஞ்சம் இப்பொழுது நான் மறுபடியும் பொறுப்பேற்று அந்த இயக்க உணர்வை ஏற்படுத்த முயற்சித்து கொண்டிருக்கிறேன். பொதுமக்கள் ஆர்வமும் ஆதரவும் காட்டுவார்களேனால் அந்த அளவுக்கு நூலகத்துறை வளரும். தமிழ் வளர்ச்சித்துறை என்று தனியாக அமைத்து இப்போ அமைச்சரும் தனியாக போட்டிருக்கீங்க உங்கள் ஆட்சியில். ஆனாலும் கூட இந்த துறை ஏற்கனவே உங்கள் கல்வித்துறையில் இருந்தது தான். அதனால் இந்த கேள்வியை உங்கள்கிட்டே வைக்கிறேன்னா, இந்த தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும், ஏற்கனவே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று ஒரு உண்மை போட்டு ஆலயங்கள் இருந்தது. தமிழ்நாட்டிலே தமிழிலுமா அப்படின்னு தமிழறிஞர்கள் கொதிச்சு இருந்தாங்க. இப்போ தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் கண்டிப்பாக போட்டீங்க உத்தரவு. ஆனால் இதுக்கு ஒரு மாற்று கருத்து வெகு வேகமாக பத்திரிகைகளில் சில பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். பெரும்பான்மையான மக்கள் இது நாள் வரையில் சமஸ்கிருதத்தில் செய்யப்பட்ட இந்த அர்ச்சனையோ வடமொழி அர்ச்சனை என்றோ வேறுபாடு பார்க்காமல் இறைநிலையிலே பக்தியிலே உருகி போய் நின்று அர்ச்சனை செய்து கொண்டு வந்தான். அவன் மீது இவர்கள் வேண்டுமென்றே தமிழ் அர்ச்சனை என்று சொல்லி மொழிவெறியின் காரணமாக திணிப்பு நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு 2-3 பதில் சொல்லலாம். மொழி வெறி தவறல்ல. மொழியின் பெயரால் நம்மை முட்டாளாக்குகிறவர்களை எதிர்த்து மொழி வெறி கொள்வது தவறல்ல.
எங்களுக்கு தெரியாத வடமொழியை, தமிழர்களுக்கு தெரியாத வடமொழியை ஆண்டவன் பெயரால் அர்ச்சனை என்று சொல்லி திணிப்பது மொழி வெறியை விட மோசமானது. மொழி மௌடிகம் அது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், ஆண்டவனுக்கு தமிழில் சொன்னால் புரியாதுன்னு இதுவரையில் ஆண்டவனும் சொன்னதில்லை, ஆண்டவனுடைய உண்மையான அடியார்களும் சொன்னதில்லை. ஆண்டவனை அழுது தொழுதவனெல்லாம் தமிழில் தான் பாடி தொழுதிருக்கிறான். அர்ச்சனை பாட்டே ஆகும்னு சுந்தரரே பாடியிருக்கிறார். ஞானசமுதருடைய பாடலை விட, மாணிக்கவாசகருடைய பாடலை விட, சுந்தரருடைய பாடலை விட, அப்பருடைய பாடலை விட ஆழமான கருத்துள்ள வடமொழி ஏடு எதுவுமே கிடையாது. நான் இறைப்பற்று வேண்டுமா வேண்டாமா என்பதில் என்னுடைய சிந்தனையில் சில வேறுபாடுகள் உண்டு. இறைப்பற்று கொண்டவர்களுக்கு எல்லை காட்டக்கூடிய தகுதி தமிழுக்கு உண்டே தவிர வடமொழிக்கு கிடையாது. வடமொழிக்கு 3 காரணத்தாலே கிடையாது. சார் சிபி ராமசாமியர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார்கள். அவர்கள் தேவார திருவாசகத்தில் ஈடுபாடு உடையவர்கள். வடமொழியிலே தகுதி வாய்ந்தவர். சச்சிவோத்தம என்ற பட்டம் அவருக்கு. ஆங்கிலத்திலே விற்பனர். திவானாக மட்டுமல்ல, அட்வைசராக கூட இருந்தவர், அல்லது ஃபர்ஸ்ட் மெம்பராக இருந்தவர் சென்னை மதராஸ் மாகாணத்தில். அவர்கள் துணைவேந்தராக இருக்கிற போது தமிழிசை விழா ஒன்றிலே பேசுகிற போது அவர்கள் குறிப்பிட்டார்கள், இறை வழிபாட்டுக்கு ஏற்ற பாடல்களை கொண்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ்தான். தமிழிலே உள்ள அளவுக்கு உள்ளத்தை உருக்குகிற பாடல்கள் வடமொழியிலே கிடையாது என்றார்கள். இறை பற்று என்பதும் இறை வழிபாடு என்பதும் உள்ளத்தை உருக்குவதற்காகத்தான் என்பது சான்றோருடைய வாக்கு. ஆண்டவரிடத்தில் பேரம் பேசுவதற்கல்ல, வியாபாரம் நடத்துவதற்கல்ல, கமிஷன் ஏஜென்ட்டாக வைத்துக் கொள்வதற்கல்ல. கடவுளை அப்படி எதிர்பார்க்குறவன் அயோக்கியன். கடவுளிடத்தில் என்ன காப்பாற்றணும்னு கூட கேட்டுக்கலாம், அது வேற, அது கெஞ்சிறது. ஆனால் கடவுள் புரோக்கர் அல்ல. கடவுள் என்பது ஒரு சிந்தனையினுடைய எல்லை. அந்த எல்லையை எதற்காக ஒருவன் தொட்டு பார்க்கணுன்னா அவனுடைய உள்ளத்தில் ஒரு பக்குவம் கிடைப்பதற்கு, இன்னும் சொல்லப்போனால் உருகிற உணர்ச்சி, இறக்க உணர்ச்சி, பண்பு வளர்வதற்கு. அது மாணிக்கவாசருடைய பாடலோ, ஆழ்வாருடைய பாடலோ, ஆண்டாளுடைய பாடலோ தரக்கூடிய அளவுக்கு வடமொழியால் தர முடியாது என்பதை சிபி ராமசாமியார் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். நான் அவரை குறிப்பிடுவது, அவருக்கு வடமொழியில் வெறுப்பு கிடையாது, அவரே சொன்னார். அதை விட இன்னும் முக்கியம், இங்கே இருக்கிற சாதாரண மக்கள், எளிய மக்கள் ஆண்டவனை வழிபட போகிறான், அவனுக்கு புரியாத வடமொழியில் சொல்வது எந்த அறிவுடைமை? ஆண்டவன் அவன் அர்ச்சனை தான் பண்ணானா, ஆண்டவனுக்கு ஏதாவது அவன் வேறு மாதிரியாக கருமாதி மந்திரத்தை சொன்னானான்னு எப்படி தெரியும்? பழக்கமாக கேட்ட காரணத்தால், அந்த ஓசை தொடர்ந்து வர காரணத்தால் இது அர்ச்சனை தான் நினச்சிக்கிட்டு தான் நம்ம பெரியவங்க வர்றாங்க, அது வேற. ஆனால் அர்த்தம் எப்படி தெரியும்? திருமண வீட்டில் சொல்கிற மந்திரமெல்லாம் அறிவுள்ள மந்திரமாகவோ பண்புள்ள மந்திரமாகவோ இருக்கா? ஒரு இளைஞன் 10வது படித்து கல்லூரியில் படித்த இளைஞன் ஒரு தாழ்த்தப்பட்ட தோழர் வீட்டு, தாழ்த்தப்பட்டதில் பின்தங்கிய சமூகத்து தோழருடைய வீட்டு திருமணத்தை போய் நடத்தி வச்சான். அவனுக்கு மந்திரம் தெரியாது. ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார் அந்த இளைஞன் நடத்தி வச்சுட்டு வர்றப்ப பார்த்துட்டு, எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டார். எங்கே தம்பி போயிட்டு வரேன்னு. அவன் சொன்னான், திருமணம் வாகம் நடத்தி வச்சுட்டு வரேன், நான் கல்யாணம் நடத்த போனேன். உனக்கு கல்யாண மந்திரம் தெரியுமோன்னு கேட்டார். எனக்கப்போ எப்படி தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தான், தோப்பனாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னா. மறுபடியும் அவர் கேட்டால், அப்போ நீ எப்படி போய் நடத்தி? அங்கே இருக்கிறவங்களாம் முட்டாள் கவுண்டர் தான் இருக்கிறான், நான் போய் அங்கே ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரில் படித்ததில் 2 சொல்லிவிட்டு கல்யாணம் நடத்தி வச்சுட்டு வந்தேன். ஆக தமிழனை முட்டாளாக்கிறதுக்கே ஒரு வழி வேணுமா? ஆண்டவனுக்கு சமஸ்கிருதம் வேணும்னா அந்த சமஸ்கிருதம் வேணுங்கிறவங்க அந்த சமஸ்கிருதத்தில் வழிபட்டுக்கிட்டோம், நான் அதை தடுக்கலை. தமிழர்களுக்கு வடமொழியில் மந்திரம் சொல்லி தான், அதுதான் அர்ச்சனை மந்திரம்னு சொல்கிறது. தமிழர்களை அலட்சியப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு ஆட்சியே தமிழை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறான். தமிழில் மந்திரங்கள் சொல்வதோ அல்லது அர்ச்சனை பாட்டு சொல்வதோ ஒன்றும் தவறல்ல. இன்னும் சொல்லப்போனால் அதில் யாராவது குசும்புத்தனமாகவோ குறும்புத்தனமாகவோ ஒரு அரசியல் சார்புள்ள கருத்தை சேர்த்திருப்பார்களே, அது தவறு, கண்டிக்கத்தக்கது. மாணிக்கவாசகர் சொன்னது சொல்லட்டும், நாம் சொல்கிறது எதையும் சொல்ல வேண்டாம், அதில் அகவல் இருக்க சொல்லட்டும், வடலூர் வள்ளலார் பண்ணது சொல்லட்டும். ஆண்டவனை சொல்கிறதுக்கு வார்த்தைகளாக இல்லை. ஆகவே அர்ச்சனைங்கிறது என்ன? வரிசையாக பேரளவு சொல்கிறது. அந்த அர்ச்சனைக்கு சகசரநாம அர்ச்சனைன்னா 1000 தடவை சொல்கிறது. இன்னும் சிலது கோடி அர்ச்சனைம்பாங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்லட்டுமே. இது தமிழில் சொன்னால் என்ன தவறு? இன்னும் சொல்லுவோன்னா, பெயர் சொல்ல தமிழ் என்ன, வடமொழி என்ன? வெங்கட்ராமையர் தமிழ்லேயும் வெங்கட்ராமையர் தான்,
வடமொழியிலே வெங்கட்ராமையர் தான். பேரை சொல்லும்போது அப்புறம் இடையில வர 2 வார்த்தையை எதுக்கு சமஸ்கிருதம்? இல்லை, சமஸ்கிருதத்தில் சொன்னதுனால எந்த கோயிலையும் இடி விழாமல் இருந்ததா? எந்த கோயிலையும் திருட்டு போகாமல் இருந்ததா? சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார்னு கோயம்புத்தூரில் இந்து அறநிலையத்துறையினுடைய முதல் கமிஷனராக இருந்தார். அவர் எழுதின புத்தகமே கோயில் பூனைகள்னு எழுதினார். வடமொழியில் மந்திரம் சொல்லிட்டு தான் கோயிலில் பல சாமான்கள்லாம் காண போச்சு. அதுக்கு மேலே விளக்கம் வேண்டாம். அதனால் சமஸ்கிருத மந்திரத்தினால கோயிலும் ஒன்றும் காப்பாற்றப்படல, ஆண்டவனும் காப்பாற்றப்படல. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் சொல்லுவது பகுத்தறிவு கொள்கை அடிப்படையில் கட்டாயம் இல்லை. ஏன்னா ஆண்டவனை வழிபடுறதே வேண்டான்னு சொன்னவர் பெரியார். அதுக்காண்டா தமிழில் சொல்லணும்னு கேட்பார் அவர். ஆனால் அது உரிமை, மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை மறுக்க வேண்டிய வாதத்தை எடுத்து வைப்பவர்கள் இந்த காலத்தில் வாழ்வதற்கான முழு தகுதி பெறாதவர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய அரசியல் நடந்து வந்த பாதையை பற்றி சில கேள்விகள். நீங்களும் நாவலர் நெடுஞ்செழியனும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரே காலகட்டத்தில் படித்து இயக்கத்தில் சுயமரியாதை வீரர்களாக அந்த இயக்கத்துக்கு உங்களை ஒப்படைச்சிக்கிட்டீங்க. அப்புறம் அரசியல் பாதையில் போக்கில் நாவலர் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்றைக்கி வேறு முகாமில் இருக்கிறாரு. இன்றைக்கும் அதே நட்புரிமையோடு இருக்கிறீங்களா? அவருடைய பாதை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வருத்தமோ அல்லது நீங்கள் அப்படி இருக்கிறீங்களேன்னு அவர் வருத்தப்பட்டதோ உண்டா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் 2 பேருமே அரசியலில் எங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளாக கருதித்தான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தோம். இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த இயக்கத்தில் அடியெடுத்து வச்சு மேடையில் பேசின காலத்தில் அவர் பேச்சாளர் இல்லை. அப்புறம் ஒரு 2 ஆண்டு கழித்து தான் அவர் பேச்சாளர் ஆனார். 44 கல்லூரியை விட்டு வர்றப்போ தான் அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜடு மேடை பேச்சாளராக வந்தார். நான் 40லேருந்து 41லேருந்து மேடையில் பேசுவேன். காரணம், நான் கட்சிக்காரனாக பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அவர் படிக்க வந்தவராக இருந்து கட்சிக்காரரானவர். அறிஞர் அண்ணா அவர்களே அவர் தான் கேட்டார், நீதி கட்சியில் இருக்கிறீங்களே, அந்த கட்சியோட சார்பு உள்ளவங்களாக இருக்கீங்களே, அது எப்படி நம்முடைய நாட்டுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ பயன்படும்னு கேட்டவர் அவர். நான் அண்ணாவோட அந்த கட்சியிலேயே இருக்கிறேன்ப்போ. ஆகவே அவர் அந்த வகையில், அதுக்காக நான் அவரை ஜூனியர்னோ அல்லது என்னை விட குறைபாடு உடையவர்னோ நான் சொல்ல. தமிழில் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். ஏராளமான பாடல்களை அப்போ மனப்பாடம் செய்து சொல்வதிலேயே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல எண்ணம் உள்ளவர், நல்ல கொள்கை உள்ளவர். அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தும் போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். கொள்கையை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தினா குற்றம் வராது. குற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, நெடுஞ்செழியனாக இருந்தாலும் சரி, தங்களை கருத வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. தங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, மதிப்பு இருக்குது. அது கலைஞர் முதலமைச்சராக வந்தால் அந்த மதிப்பு போயிடும்னு நெடுஞ்செழியன் நினச்சார். அதான் முதல் மாறுபாடு. யார் வந்தாலும் என் கொள்கை இருக்குதுன்னு நினைக்கல அவர். இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி வந்தால் நம்ம கொள்கை பாதுகாக்கப்படுதுன்னு அவர் நினைக்கல. அவர் ஏற்கனவே பொதுச்செயலாளராக இருந்த காரணத்தால் ஒரு சீனியர் மெம்பர் அப்படிங்கிற முறையில் அண்ணாவால் அன்பு காட்டப்பட்டவர், மதிக்கப்பட்டவர். கட்சியை வளர்க்கணும்னா அண்ணா எல்லாரையும் மதித்து தான் நடத்தினார். என்னோட நல்ல முறையில் தான் பழகிட்டு இருந்தார். ஆனால் நான் என்னுடைய இயல்பு என்னன்னு கேட்டால், கொள்கை, கட்சி, அதுக்கான விளக்கம், அதுக்கான மேடை, அங்கே தான் எனக்கு நண்பர்கள். வெளியில் நான் நண்பர்கள் தேடவே மாட்டேன். என்னுடைய பழக்கம் கல்லூரி ஆசிரியர், அந்த முறையில் சில நண்பர்கள், அவ்வளவுதான். பணியை ஒட்டி தான் எனக்கு நட்பு. நான் அதை பல இடத்துல சொல்லி, கலைஞர்கிட்ட கூட எனக்கு தனி நட்பு கிடையாது. நான் எதை விரும்புகிறேன்னா அந்த கொள்கையை அவர் காப்பாற்றுகிறார். அது அந்த காப்பாற்றுவது மட்டுமல்ல, அதை நிலைநாட்டுற தகுதி அவருக்கு இருக்குது. ஆகவே நான் அவரோடு இருக்கிறேன். எனக்கு விருந்து சாப்பிட்டோ வேடிக்கை பார்த்தோ என்னால் அதை சுவைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் என்னை ஒருத்தர் ரொம்ப பாராட்டுறாங்கன்னு நான் அவங்கள ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அந்த முறையில் நாவலர்கிட்ட நான் ஒரு நல்ல நண்பராக நான் பழகினேன். அவர் பாதை பிரிஞ்சு போன உடனே என் பாதை பிரிஞ்சு போச்சு. ஆகவே அப்புறம் பழகிற வாய்ப்பு அதிகம் தடிங்க பார்த்தா ஒரு விதம் நலமானு கேட்டுக்குவோம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மருமகளும் என்னுடைய மருமகளும் கூட உறவினர், சித்தப்பா பெரியப்பா பொண்ணுங்க. அதுக்காக கூட நான் அதிகமாக தொடர்பு வச்சுக்க மாட்டேன். நம்ம இயக்கத்திலேயே கூட நான் யார்கிட்ட அதிகமாக பழகணும்னா, யார் அதிக வேலை செஞ்சுட்ருக்காங்களோ அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு தான் எனக்கு வருமே தவிர, ஒருத்தர் வேலை செய்யாமல் 2 மாதம் ஓய்வாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு வர நான் தேடி போக மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய அழுத்தமான நம்பிக்கை, ஒரு கொள்கையை சொல்கிறதுல தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது. எது வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் மனிதனுடைய கடைசி நாளில் என் மனதில் பட்ட நியாயமான கொள்கையை நான் கடைசி வரையில் சொன்னேன்னு நினைக்கிறதுல இருக்கிற மன திருப்தி வேறு எதுலேயும் வராது. என் தாய்மொழி தமிழ், என் இனம் தமிழ், என்னுடைய இலக்கியம், நான் போற்றுகிற இலக்கியம் சங்க இலக்கியம், என்னுடைய வழிகாட்டி திருவள்ளுவர், நான் உணர்ந்தது பெரியாரால், உணர்வு பெற்றது பெரியாரால்,
அறிவோடு செயல்பட்டது அண்ணாவால்னு இப்படி சொல்லுகிற இந்த உணர்வோடு ஒட்டிய எண்ணங்களில் தான் எனக்கு ஒரு நிறைவே தவிர, நான் எம்எல்ஏவாக இருந்தேன், எம்பியாக இருந்தேன், மந்திரியாக இருக்கிறேன், அதில் எனக்கு அவ்வளோ பெரிய மன நிறைவு கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் பணியாற்றணும். அந்த முறையில் முறை எம்ஜிஆர் விட்டு விலகி போன போது அதுக்கெல்லாம் காரணங்களை எனக்கு தெரியும். நான் அதனால் அதை பெருசாக அவருடைய போக்கையோ அவர் எடுத்த முடியோ நான் பெருசாக நினைக்கவே எனக்கு அவசியம் ஏற்படலை. அப்போ அவர் விலகி சென்ற சூழ்நிலையில் பொருளாளர் பதவிக்கு நான் இருந்தால் நல்லதுன்னு முன்னணி தோழர் கருதுனாங்க. நான் வந்து எனக்கு ஒன்றும் போட்டி இல்லை. அப்புறம் 2-3 ஆண்டு கழித்து நாவலர் விலகி போனார் திரும்ப 2வது முறையாக. அவர் விலகி போன போது அந்த இடத்த திரும்ப அழைத்தான் அவர் வரல. அப்புறம் நான் நிரப்ப வேண்டிய அவசியம் வந்து வந்தேன். நான் போய் உட்கார்ற இடமெல்லாம் ஏற்கனவே காலியானால் தான் போய் உட்காருவேனே தவிர இன்னொரு இருக்கிற இடத்தையே விரும்புகிற இடத்தையே நான் விரும்புறதில்லை. காலி செய்து விட்டு போனதில்லை, விட்டுட்டு போயிட்டாங்க, வேறு வழி இல்லை, நான் அந்த இடத்த நிரப்பினேன். ஆகவே எனக்கு வந்து அரசியலில் இண்டிவிஜுவல் வந்து வெறும் கருத்து வழக்கத்துக்கு மட்டும்தான். இண்டிவிஜுவலுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நான் என்றைக்கும் ஆட்பட்டதில்லை. உங்களுடைய கொள்கை பற்றும் அதில் நீங்கள் அழுத்தமாக இருப்பதும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். வருகிற டிசம்பர் மாதம் பவள விழா காணும் உங்களுக்கு சன் தொலைக்காட்சி நேயர்களின் சார்பில் முன்கூட்டியே எங்கள் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு சுயசரிதையை தமிழ் உலகத்திற்கு தர வேண்டும். அதில் பல சம்பவங்களை, விடுபட்டு போன வெளி உலகத்திற்கு தெரியாத சம்பவங்களை எல்லாம் நீங்கள் விரிவாக எழுதி தர வேண்டும் என்கிற எங்கள் அன்பு வேண்டுகோளையும் வைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அமைத்து என்னை அழைத்து இவ்வளவு ஆழமாக திராவிடர் இயக்கத்தை பற்றிய பல கேள்விகளை கேட்டு என்னுடைய உள்ளத்தை திறந்து பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கிய தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றி உரியதாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்து வழக்கம் தருவதை தான் சன் டிவியும் அதே போல் நேர்முக பேட்டி நடத்துகிற வீரபாண்டி அவர்களும் ஒரு லட்சியமாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.